Hi friends, welcome to Dana's recipe book. இன்னைக்கு நம்ம கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷலா எப்படி உப்பு சீடை வீட்லயே செய்யலாம் அப்படிங்கறத பார்க்க போறோம். இது ரொம்பவே சுலபமா செஞ்சிடலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்க அப்படினா சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, Subscribe பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு ஆல்ங்கற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு கடாயை அடுப்பில் வச்சுட்டு கடாய் நல்லா சூடானதும் அதில் இப்போ நம்ம 2 டேபிள் ஸ்பூன் அளவு உளுந்து சேர்த்துக்கலாம். இந்த உளுந்தை நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு இதை நல்லா ஃபைன் பவுடராக நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். லோ ஃப்ளேமில் ஒரு 4 நிமிஷம் நல்லா நம்ம வறுத்துக்கலாம். உளுந்து நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ நம்ம இதை ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு நல்லா ஃபைனாக அரைச்சிக்கலாம். இப்போ அதே கடாயில் 1 கப் அளவு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். அரிசி மாவையும் நம்ம நல்லா லோ ஃப்ளேமில் 5 நிமிஷம் நம்ம வறுத்துக்கலாம். இப்போ இதில் நிறையா ஈரப்பதம் இருக்கும். அதெல்லாம் நம்ம இந்த மாதிரி நம்ம வறுக்கிறதால நமக்கு மாவில் இருக்கிற ஈரப்பதம் எல்லாம் போயிடும். ஆரம்பத்தில் இந்த மாதிரி கொஞ்சம் இப்படி போட்டிங்கன்னா திரியாக வர மாதிரி இருக்கும். இந்த மாதிரி வராமல் நல்லா கோலமாவு பதத்துக்கு வர வரைக்கும் நம்ம நல்லா வறுத்துக்கலாம். நல்லா 5 நிமிஷம் நல்லா வறுத்தாச்சு. இப்போ பாருங்கள், நான் இந்த மாதிரி கோடு போட்டு காட்டுறேன். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம மாவை வறுத்துக்கணும். அப்போ தான் நமக்கு சீடை செய்கிறதுக்கு நல்லா வரும், வெடிக்காமல் வரும். இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சிடலாம். இப்போ நம்ம ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். அது மேலே ஒரு ஜல்லடை வச்சிடலாம். இப்போ நம்ம இதில் வறுத்த அரிசி மாவை சேர்த்துக்கலாம். கூடவே நம்ம வறுத்து ஆற வச்சு அரைச்ச உளுந்தையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை ரெண்டையும் நல்லா சலிச்சு எடுத்துக்கணும். அப்போ தான் நமக்கு இந்த மாவில் ஏதாவது கட்டி தூசி எதாக இருந்தாலும் இது மேலே வந்துடும். இப்போ உளுந்து அரைச்சப்போ கொஞ்சம் லைட்டாக குறன்னுலாம் இருக்கும். அது எல்லாமே இப்போ நமக்கு மேலே இந்த ஜல்லடையில் வந்துடும். கீழே நமக்கு நல்லா நைஸான பவுடர் மாதிரி கிடைக்கும். இப்போ இதை நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். நீங்கள் வேணும்னா எள்ளு சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு 2 டீஸ்பூன் அளவு வெண்ணெயை நான் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு வேணும்னா எண்ணெயை சேர்த்துக்கலாம். ஆனால் எண்ணெயை நல்லா சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க. கூடவே இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம். இந்த வெண்ணெய் எல்லா மாவோடையும் நல்லா சேர்ந்து வர மாதிரி பிசைஞ்சிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை நம்ம மாவு மாதிரி பிசையணும். அதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம சப்பாத்தி மாவுக்கு எப்படி பிசைவோம் அதே மாதிரி பிசையணும். ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. கரெக்டாக பிசையணும். அப்போ தான் நமக்கு சீடை வெடிக்காமல் நல்லா வரும். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கணும். இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கணும். இப்போ நம்ம ஒரு பிளேட் எடுத்துக்கலாம். அதில் ஒரு வெள்ளை துணி இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ பேப்பரை போட்டுக்கோங்க. இப்போ நம்ம மாவுலேருந்து கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி நீளமாக உருட்டிக்கலாம். உருட்டிட்டு அதை குட்டி குட்டியாக அந்த மாதிரி எடுத்து ரொம்ப அழுத்தி தேய்க்கவே கூடாது. குலாப் ஜாமுனுக்கு மாதிரி அழுத்தவே கூடாது. லைட்டாக, ரொம்ப லைட்டாக அப்படியே உருட்டி நம்ம போடணும். பாருங்கள், இந்த மாதிரி லைட்டாக உருட்டி அப்படியே போட்டுடணும். வெடிப்பு இருக்குது அப்படின்லாம் நீங்கள் நினைக்கக்கூடாது. சீடையில் வெடிப்பு இருந்தால் பரவாயில்ல. வெடிப்பு இல்லாமல் மொளன்னு இருந்தால் அது எண்ணெயில் போடும்போது வெடிச்சிடும். அதனால் லைட்டாக அந்த பாருங்கள், நீங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி உருட்டை தெரிஞ்சால் கூட லைட்டாக 3 விரலில் உருட்டிக்கோங்க. ரொம்ப சாஃப்டாக உருட்டணும்.
இதே மாதிரி நம்ம எல்லா உருண்டைகளையும் உருட்டி வச்சுக்கலாம். இப்போ இதை நான் அப்படியே ஒரு அரை மணி நேரம் விட்டுற போகிறேன். ஏன்னா இதில் இருக்கிற தண்ணியெல்லாம் இந்த டிஷ்யூ பேப்பரில் உறிஞ்சிடும். அதுக்கப்புறம் நம்ம பொரிக்கலாம். இப்போ நம்ம கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெயை நல்லா சூடுபடுத்தலாம். நம்ம இதை ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிடக்கூடாது, மீடியம் ஃப்ளேம்லேயே தான் வைக்கணும். இப்போ இதில் நான் ஒரு கொஞ்சமாக மாவு போட்டிருக்கேன். இது எப்போ நமக்கு எலும்பி மேலே வருதோ அந்த சமயத்தில் தான் நம்ம சீடைகளை போடணும். இப்போ நம்ம சீடைகளை சேர்த்துடலாம். எல்லா சீடைகளையும் சேர்க்கக்கூடாது, பேட்ச் பேட்சாக தான் நம்ம பொரிச்சு எடுக்கணும். லோ ஃப்ளேம்லேயே தான் இருக்கணும், ஹை ஃப்ளேமில் வச்சிடக்கூடாது. லோ ஃப்ளேமில் இருக்கிறதால கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் ஆகும் இது வேகிறதுக்கு. நல்லா இந்த பபிள்ஸ் எல்லாம் அடங்கி தெளிவான பிறகு, எண்ணெய் தெளிவான பிறகு நம்ம வெளியில் எடுத்துடலாம். பாருங்கள், பபிள்ஸ் எல்லாம் அடங்கி நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துருச்சு. இப்போ நம்ம இதை வெளியே எடுத்துடலாம். உங்களுக்கு இந்த மாதிரி சீடை செய்யும்போது வெடிச்சிருமோ அப்படின்னு பயம் இருந்துச்சுன்னா அதுக்கு நீங்கள் கவலைப்பட வேணாம். நம்ம உருட்டுனதுக்கப்புறம் அந்த ஒரு சீடையிலையும் ஒரு டூத் பிக்கால் இந்த மாதிரி ஓட்டை போட்டுட்டு அதுக்கப்புறம் பொரிச்சிடுங்க, வெடிக்க வாய்ப்பே இல்லை. எண்ணெயோட சூடை பொறுத்து கூட நமக்கு சீடைகள் வெடிக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் அதிகமான சூட்டில் நம்ம எப்பயுமே சீடைகளை போடக்கூடாது. ரொம்ப லோ ஃப்ளேமில், அது எப்போ இந்த நம்ம முன்னாடி செக் பண்ணோம் இல்லையா மாவு போட்டு, அந்த மாதிரி மாவு எண்ணெய் மேலே எலும்புற சமயத்தில் தான் சீடைகளை போட்டு பொரிக்கணும். அப்போ தான் நமக்கு வெடிக்காமல் வரும். பாருங்கள், அடுத்த பேட்சு பொரிச்சாச்சு. நான் இங்கே சீரகம் சேர்த்துருந்ததால் பெருங்காயம் சேர்க்கலை. நீங்கள் எள்ளு சேர்க்குறதா இருந்தால் கண்டிப்பாக சேர்த்துக்கணும். அவ்வளோதாங்க, சீடை ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் உங்களை இன்னொரு சூப்பரான ரெசிபியோடு சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை பாய்.